யாக்கோபு, ஆபிரகாம் அவருடைய பையன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கோட பையன் வந்து யாக்கோபு. இப்போ யாக்கோபும் ஏசாவும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆகுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுல. இப்போ ஈசாக்கு வந்து யார் ஆசீர்வதிச்சாரு? யாக்கோபை பிளஸ் பண்ணிட்டாரு. பிளஸ் பண்ணோடனே ஏசா என்ன பண்றான், இவனை எப்படியாவது கொன்றணும்னு அவன் ட்ரை பண்றான், கொலை செய்யும்படியா ட்ரை பண்றான். இது நடக்குமா நடக்காதா? நடக்கவே நடக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் இல்லையா? கர்த்தர் அவனை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. பிறகு எப்படி அவனை கொலை செய்ய முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனாலும் என்ன பண்றான், ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையா வந்துருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஈசாக்கு என்ன பண்றான்னா அனுப்பிடணும், ஏன்னா இங்க சண்டை போடுவான் அண்ணன் தம்பி, அதனால அனுப்பி விடுவோம்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்புறாரு. யாருன்னா அவங்க ஈசாக்குடைய ஒய்ஃபோட அண்ணன் வீட்டுக்கு, லாபான் அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்ப அனுப்பும் பொழுது இந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா உயிர் தப்பி தான் ஓடுறாரு. அந்த சிச்சுவேஷன் அப்படிதான். அங்க வந்து ஏன்னா அண்ணன்காரன் என்ன பண்ணிடுவான், கண்டிப்பா ஏசா கொன்றுவான் அப்படின்னு சொல்லி உயிர் தப்பி ஓடுறதான சிச்சுவேஷன். சூழ்நிலையில நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ பேக்ரவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஓடும் பொழுது மாமா வீட்டுக்கு போறாரு. போற வழியில இருட்டிடுது. இருட்ட உடனே அந்த வனாந்தரத்துல என்ன பண்றாருன்னா தூங்குறாரு. எப்படி தூங்குறாருன்னா ஒரு கல்லை எடுத்து வச்சு, நம்ம தலைவணி வச்சு தூங்குறோம் பாத்தீங்களா, கல்லு சாப்பிட்டா இருக்குமா? கல்லு இப்ப வச்சு தூங்க முடியுமா? தலையெல்லாம் வலிக்கும்ல. ஆனா அந்த நாட்கள் மக்கள் அப்படியே தூங்கியிருக்காங்க, அப்படியே கள்ளத்துக்கு தலை வச்சுக்கிட்டு தூங்கிறது போல. இப்போ அந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சு. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ தலைவாணி பெட்டு இருந்து பெட்டும் நல்லா புசு புசுன்னு இருந்தா தான் தூக்கமே வர்ற மாதிரி இருக்கு. தரையில படுத்த கூட தூக்கம் வர மாட்டேங்குது. தலைவாணி இல்லைன்னா ஒருத்தருக்கு தூக்கம் வராது. சரி, இங்க இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபும் சேம் திங். அப்படியே தூங்குறாரு. தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் வருது. நம்மளாம் கனவு காணுவோம்ல, அவருக்கு ஒரு கனவு வருது. எப்படி கனவுனா, கீழே ஒரு ஏணி இருக்கு, பூமியில கால் இருக்கு, ஏணி இருக்க மாதிரியும் அது முனி வந்து வானத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஏணியில ஏறுறாங்க இறங்குறாங்க. இதை பார்க்காங்க. இப்போ அந்த நுனியில, அந்த முனி பகுதியில அந்த லேடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏணிப்படி, அங்க கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் நின்றுன்னு சொல்லப்படுங்க. 13 பாத்தீங்கன்னா அதற்கு மேலாக, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று ஒரு சில காரியங்கள் வேகமா சொல்றாரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கான். தூங்கி கொண்டிருக்கிற இந்த நபர் மேல, இந்த யாக்கோபை குறித்து ஆண்டவர் வந்து மேல நின்று சொல்றாரு. அதை அவன் தரிசனத்துல சொப்பனத்துல பாக்குறான். அங்க சொன்ன காரியம் தான், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உன்னுடைய கடவுள். நான் உன்ட யாரு பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அந்த கடவுள் தான் உன்ட என்ன செய்யறேன், நான் பேசுறேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். படுத்திருக்கிற பூமி அவன் கேட்டானா? கேட்கவே இல்லை. அந்த பூமி, படுத்திருக்கிற பூமியை உனக்கும் தருவேன், சந்ததிக்கும் தருவேன் சொல்லிட்டான். இவன் எதுக்கு தருவ போறான்? போறதே பொண்ணு பார்க்க தான் போறான். அவங்க அப்பா ஈசாக்கு என்ன அனுப்பிவாரு, மாமா இருக்காருப்பா, மாமாக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, நீ போய் ஒரு பொண்ணு என்ன செய்ய கூப்பிட்டு வா. அந்த நாட்கள்ல இப்ப நடக்கிற மாதிரி திருமணம் நடக்கிறது இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும் அப்படிலாம் இல்ல போல. போய் அங்க மாமா பொண்ணு கேட்டு அங்க ஒரு 7 வருஷம் வேலை பார்க்க பொண்ணை கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட டோட்டல் 20 இயர்ஸ் வேலை பார்த்திருக்கான். இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் இப்ப நடக்க போகுது யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கே தெரியாது. இவன் எதுக்கு ஓடுறான்? உயிருக்கு பயந்து ஓடுற ஒரு நபர்கிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தையா இது? நீ பயப்படாத, உன்னை காப்பாத்துவேன், உயிரோட இருப்பாயின்னு சொல்லவே இல்லை. இந்த பூமியோட தரேன்னு சொல்றாரு. சரி, அநேக நேரங்கள்ல கர்த்தர் பேசுற விதமே வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு சிச்சுவேஷன் இருப்போம், 1 கோடி ரூபாய் கடன்ல இருப்போம். கர்த்தர் சொல்லுவார், நீ கடன் கொடுப்பாயின்னு சொல்லுவார். நம்ம ஒரு தேவையோட கூட இருப்போம், ஆனா சொல்லுவார், நீ யூ வில் பி கிவிங், உன் தேவையில சந்திக்கப்பட்டிருப்பா, நீ கொடுக்கிற நபரா இருப்பாயின்னு வித்தியாசமா கர்த்தர் சொல்லுவார். இவன் திருமணமே ஆகல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றாரு. See, that is a vision of God. தேவனுடைய பார்வை அது. நம்ம பார்வை இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குமா, இன்னைக்கு வேலைக்கு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, அப்ப நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு சாப்பிடுற அரிசி வாங்கணும் 500 ரூபாய் இருக்குமா, இன்னைக்கு யோசிக்கிறோம்ல. கர்த்தர் சிந்தனையை பாருங்க, அவரு சந்ததியை அவர் பாக்குறாரு. யார்கிட்ட? திருமணம் முடிக்காத ஒரு நபர்கிட்ட சந்ததியை அவர் பாக்குற கர்த்தர். இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு 100 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்க போறீங்க, உங்க சந்ததி எப்படி இருக்கும், உங்க குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் அப்படிப்பட்ட விசேஷ சிந்தனையோட பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க மறந்தே போக கூடாது. உங்க சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன் கர்த்தர் சொல்றார்.
ஹல்லேலூயா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பூமியின் தூள் என்பது நீங்க கடற்கரை மணல்னு ஆபிரகாம் கதை ஆசிரியப்பார் இல்லையா? கடற்கரை மணல் அங்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வெளில கொஞ்சம் மண் அள்ளுங்க, அப்படி ஒரு கை மண்ணை அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. என்ன ஒருவேளை எண்ண முடிஞ்சா எவ்வளவு இருக்கும்? கணக்கிலே அடங்காதா இருக்கும். ஆண்டு சொல்றாரு ஒரு கைப்பிடி மண்லாம் சொல்லல, பூமியின் தூளை போல். இந்த பூமி முழுவதும் எவ்வளவு மண் துகள்கள் இருக்குமோ அதே மாதிரி உன் சந்ததி இருக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு இன்றைய ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மக்கள் தொகை 800 கோடி. எத்தனை கோடி இறந்திருக்கும், எத்தனை கோடி பிறக்க போகுது யோசிச்சு பாருங்க. கணக்கிலே கிடையாது. உன் சந்ததி உனக்கு இந்த ஒரு சந்ததி எப்படி இருக்குமா? பூமியின் தூளை போல இருக்கும்னு சொல்றாரு. கல்யாணம் முடியாத ஒரு நபர்கிட்ட. அதான் முக்கியம். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், இடங்கொண்டு பெருவாயுமே பரம்புவாய். அப்படி நீ இருக்கிற இடம், நீ மேற்கு கிழக்கு அப்படி இருந்து நீ ஒரே இடத்துல இருக்க மாட்ட. உன்னுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம், உனக்குள் உன் சந்ததிக்குள் எப்படி பூமியின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படின்னா இதுதான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். உன்னுடைய சந்ததியில யார் பிறக்க போறா? இயேசு கிறிஸ்து. இது நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு 2000 வருஷத்துல இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்ல அது அவனுக்கு தான் தெரியாது. யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் போல அவரு சிம்பிளா நினைச்சிருப்பானே தவிர இயேசு கிறிஸ்துங்கிற மிகப்பெரிய கடவுளே என்னோட சந்ததியில பிறக்க போறாங்க அவனுக்கே தெரியாது. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சு கர்த்தர் சொல்றாரு, உனக்குள் உன் சந்ததிக்குள்ள இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் இல்லையா? வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. வேற எந்த இடத்துல நடக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனால நீ உன் சந்ததி அது உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கல்யாணம் முடியாத ஒரு நபர்கிட்ட சொல்றாரு. பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை. அவன் போறான், திரும்பி வருவோமா வரமாட்டமாட்டு போறான். ஆண்டு சொல்றாரு, உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ அப்பா வீட்டுல இருந்து போற, நீ கண்டிப்பா திரும்பி வருவடா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு தெரியல, அது 20 வருஷம் டைம். அது அப்பா உனக்கு சொல்லப்படல. ஆனா நீ கண்டிப்பா என்ன செய்வ? திரும்பி வருவாய். அதை சொல்லிட்டு தான் இது சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த 8 காரியத்தை நிறைவேறிய தீரும். That is God. அதான் கர்த்தர். அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யற வரையில அவர் கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்க. அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டான்? பெத்தேல். பெத்தேல் பேரிட்டான். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஹவுஸ் ஆஃப் காட். இது ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். அப்ப அந்த இடத்த இது வானத்தின் வாசல் அப்படிலாம் சொல்றான். சொல்லிட்டு பெத்தேல் பேர் வைக்கிறான். அந்த பெத்தேல்னா தேவனுடைய வீடு. இப்போ எனக்கு அதுல ஒரு அழகான ஒரு பியூட்டி என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் கர்த்தர் அவன்கிட்ட பேசும்போது பெத்தேல் உன்னை சந்திச்சேன் அப்படி சொல்லுவாரு. அதான் தியானிப்போம். எப்படி சொல்லுவாரு? நீ தூங்கிட்டு இருந்தல அப்படி சொல்லாம பெத்தேலில் உன்னை சந்தித்தேன்னு சொல்லுவாரு. ஆனா பெத்தேல் யார் வச்ச பேரு? யாக்கோபு வச்ச பேரு. அப்போ நீங்க வைக்கிற பேரு கூட கர்த்தர் அதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க. சார் நம்ம உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸ்டீஃபன்சன். என் பேர் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு வச்சிருக்காரு. கிரீஸ் எட்வர்ட் ஸ்டீஃபன்சன் என்னோட ஃபுல் நேம். ஆனா சர்டிபிகேட்ல ஸ்டீஃபன்சன் மாத்திரம் தான் இருக்கு. அப்போ அந்த பேரு கூட கர்த்தருக்கு தெரியும். நீங்க உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்களா? That's all plan of God. கர்த்தருக்கு அந்த பேரு தெரியும். ஒரு வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, பெத்தேல் இல்லம் அப்படின்னு. அந்த பேரை கூட கர்த்தர் ஞாபகப்படுத்த சொல்றாரு. நான் உன்னை நீ தூங்கிட்டு இருந்தப்ப கல்லு வச்சு அப்படிலாம் சொல்லவே இல்லை. பெத்தேலில் உன்னை சந்தித்தேன். அந்த வசனம் தொடர்ந்து நான் வாசிக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அது கிருபை பொருந்தியதான் இருக்கணும். அவருடைய திட்டத்தை நீங்க எது பேசலாம், சும்மா வளவளன்னு பேசுறதே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமே இல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது கர்த்தருடைய வார்த்தையை தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாம பேசக்கூடாது. சிம்பிளா பேசுங்க, அழகா பேசுங்க. என்ன வாட் இஸ் த பாயிண்ட்? எது ஃபோன் பண்றீங்களா? இதான் பாஸ்டர், இதான்
வளவளன்னு பேச என்ன செய்யக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணவே அது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. கர்த்தர் வசனத்தை பேசலாம், எவ்வளவு நேரம் பேசலாம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க விடிய என்ன செய்யலாம், நீங்க கண்டிப்பா பேசலாம், அதுல எந்த ஒரு தடை இல்லை. அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவன் பெத்தேல் பேர் வச்சது கூட அந்த அங்க இம்பார்ட்டன்ஸ் படி சொல்ல, பெத்தேல் உன்னை சந்தித்தல்ல யாக்கோபே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, நீங்க பேர் வைக்கிறது, ஊழியத்துக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம், வீட்டுக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம், எந்த பேர் வச்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிகம் 30:42 பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. பலவீனம் எல்லாம் எங்க சேருது? மாமனாருக்கு சேருது. ஏன்னா மாமனார் வில்லங்கமான மாமனார், அவனை ஏமாத்துற மாமனார். அப்ப ராக்கேல் அழகான பெண் வந்து இளையவா. இவ இளையவா தான் எனக்கு இந்த பொண்ணை வேணும்னே சும்மாலாம் தர முடியாதுப்பா, 7 வருஷம் வேலையப்பாரு. 7 வருஷம் வந்து அவனுக்கு ரொம்ப குயிக்கா போனமா தெரிஞ்சு, 7 நாள் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. 7 வருஷம் வேலை பார்த்து கல்யாணத்துக்கு போனா அந்த அவங்க முகமூடி போட்டு இரவு தான் திரும்ப நடக்கும். பார்த்தா லேயால் அந்த கூச்சைக்கண் பார்வை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கும். அவளை வந்து ஃபர்ஸ்ட் அவன் அனுப்பிடுறான். அனுப்பினோடனே காலை விடிஞ்சு பார்த்தா, ஆஹா நம்ம எதிர்பார்த்தது ராக்கேலு, இங்க பார்த்தா லேயால கல்யாணம் முடிச்சு வச்சிட்டான்னு சொல்லி மாமனோட சண்டை போடுறான். என்ன ஏமாத்திட்டேரு, நீ ஏமாத்தினா தப்பு இல்லையா, அண்ணனை ஏமாத்தினா நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட, ஓகே அது தேர்ஸ் காட்ஸ் பிளான், அது கரெக்டா திட்டமா இருக்கலாம். இங்க ஒண்ணு அவன் சொல்றான், ரிலாக்ஸா சொல்றாரு மாமனார், கூலா பார்த்து சொல்றாரு, நோ ப்ராப்ளம், இன்னும் 7 நாளை நிறைவேற்று. 7 நாள்னு சொல்லுவார் அவரு, ஆனா 7 வருஷம் ஆகுது ஆக்சுவலா. இன்னும் 7 நாளை நிறைவேற்று சொல்லுவார். மறுபடியும் 7 வருஷம். அதுக்கடுத்து ரேச்சலையும் ராக்கேலையும் வந்து திருமணம் முடிக்கிறான். முடிச்சு மறுபடியும் ஒரு 6 இயர்ஸ் இருக்கு, மொத்தம் 20 இயர்ஸ், 20 வருஷம் அங்க ஊழியம், அங்க வேலை பார்க்கறான். அவங்க வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிற தொழில். இந்த ஆடு மேய்க்கிற தொழில்ல இவன் வந்து அவங்க மாமனார் வந்து சரியான சம்பளமே என்ன செய்ய மாட்டேங்காரு, கொடுக்க மாட்டார். பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேருது, பலவீனமானது எங்க சேருது? கர்த்தர் உங்ககிட்ட இருந்தாருன்னா பலமானதுல உங்ககிட்ட சேரும். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இதை விட தெளிவா இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், 31:7 வாசிங்க. நல்லா கவனிங்க. உங்கள் தகப்பனோ, 2 பேரை பார்த்து சொல்றான், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தீமை செய்யறதுக்கு யாராவது எத்தனம் பண்ணினார்கள் என்றால் கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா மகத்துவம் உள்ள கர்த்தர் உங்களோட இருக்காரு. அது ஊழியத்துல இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், எதுலையும் உங்களை கெடுக்கும்படியாக, உங்களை நிர்மூலமாக்கும்படியாக, உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக எவன் இருந்தாலும் கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். மருமகனையே சொல்றாரு பாருங்க, மருமகனையே எனக்கு தீங்கு செய்ய தேவன், அவன் உங்க அப்பா எனக்கு தீங்கு செய்ய நினைச்சாரு, கர்த்தர் என்ன செய்ய அனுமதிக்கவே இல்லை. That is God who is with you. உங்களோட கூட இருக்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கே வர பண்ணவே மாட்டார். தொடர்ந்து 8ஆம் வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சொன்னபோது போட்டது போதும். இங்க 2 விதமான குட்டிகள். ஒன்று வந்து புள்ளி உள்ள குட்டி, ஆட்டுக்குட்டி, இன்னும் கலப்பு நிறம். இப்ப வந்து மாமா பாக்காரு, இன்னையில இருந்து குட்டி போடும்போது புள்ளி புள்ளியா குட்டி போட்டா அது உனக்குடா, கலப்பு நிறம்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா எல்லாம் புள்ளி புள்ளியா குட்டி போடும். இப்போ நம்ம பிள்ளைங்க, இப்போ கணவன் மனைவியும் கலரா இருந்தா பிள்ளையும் என்ன செய்யும், கலரா பிறக்கணும். கருப்பா பிறக்குமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ அப்போ குட்டிகள் பிறக்கும் பொழுது அந்த ஜீன் படி தான் பிறக்கு. நம்ம சொல்றோம் அப்போ கலப்பு நிறம், ஏன்னா அவனுக்கு தெரியும் லாபம், அவனும் பிசினஸ் மேன், எப்படி ஆடு மேய்க்கிற தேர்ந்தவன். இவன் யாக்கோபும் வேற லெவல், அவனும் அதே சேம் பிசினஸ் தான், அவனும் வேற லெவல், அவனும் அதுல கை தேர்ந்தவன் இல்லையா? இப்போ பாருங்க கர்த்தருடைய திட்டத்தை பாத்தீங்களா? அப்போ லாபானும் அல்லது மாமனாரும் மருமகனும் பேசி கொண்டிருக்கிறது கூட கதை கேட்க, நீ என் பிள்ளைக்கு என்ன சம்பளத்தை மாத்திரியா, இன்னையில இருந்து புள்ளி உள்ள குட்டி தான். ஆமே, உங்களுக்கு விரோதமா யார் என்ன நினைச்சாலும் கர்த்தர் நினைக்கிறதா நடக்கும்.
இப்ப பாக்க 6 மாசம் பாக்குறான், ஆஹா தப்பா கால்குலேட் பண்ணிட்டோமோ, இப்ப புள்ளிலாம் 100 கணக்கா குட்டி போட்டிருக்கு, கலப்புள்ள குட்டிலாம் 10. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கம்மியா இருக்கு, இன்னையில இருந்து மாத்திருவோம் சொல்லி, மருமகனே இங்க வாங்க, இன்னையில இருந்து கலப்புள்ளதெல்லாம் உங்களுக்கு, புள்ளிலாம் எனக்குண்டா. இவன் பார்த்தா அடுத்து பிறக்க குட்டி போடுறதெல்லாம் கலப்புள்ளதுல. See, God is in control. கர்த்தர் சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்றார். என்ன கலர் குட்டி போறணும் கூட கர்த்தர் சித்தம் இல்லாம குட்டியே உலர். ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையில நல்லா யோசிங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார். ஹalleluya. அப்போ அந்த மாமனாருக்கு எவ்வளவு இரிட்டேஷன் வந்திருக்கும், ஏன்னா கர்த்தர் பாக்காரு, இவன் வந்து மாத்தி இது மாதிரி 10 டைம் மாத்திருக்கான், 10 டைமும் யாக்கோபுக்கு சாதகமா தான் வந்தது. ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இவ்விதமாக உலகத்தின் ஐஸ்வரியத்தை எடுத்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. பணங்கள் யார் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் கண்டிப்பா வந்து சேரும், வர வேண்டிய ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்து சேரும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு போனாங்களோ அவர்களிடமிருந்து புடுங்கியாவது உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹalleluya. அதை கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தர வல்லவர் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஏன்னா அந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார், சொன்னதை செய்கிற அளவு கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல. அப்ப அந்த இடத்துலயும் கர்த்தர் ஞானமாக, அவருடைய ஞானம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய திட்டம் அவன் வாழ்க்கையில எத்தனை முறைகள் அந்த அந்த கலர் மாற்றப்பட்டாலும் இவனுக்கு சாதகமாவே நடக்கும். உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு சாதகமா தான் எல்லா காரியமும் நடக்கும். உங்க பிசினஸ், உங்க ஊழியங்கள், நம்ம செய்யற ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்ம கையில் பிரயாசம் எல்லாம் நமக்கு சாதகமாக அதை கண்டிப்பா மாற்றி தருவார். ஏன்னா நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். இந்த காரைக்குடி பகுதியில எத்தனையோ லட்ச ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணார், தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்க பலமுறை சொல்லியிருப்பேன், நீங்க மிச்சர் வாங்கி சாப்பிடும் போது, மிச்சர் ஒரு தட்டுல வந்து வைக்கிறாங்களேங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவோம், அதுல இருக்கிற வேர்க்கடலை பறக்கும்ல, ஒன்னா அத மாதிரி கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். He handpicked சொல்லுவாங்க, பொறுக்கி எடுத்திருக்கிறார். லட்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னதான் அழைச்சிருக்காரு இந்த இடத்துல. ஹalleluya. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹalleluya. இங்க யாக்கோபுக்கு கர்த்தர் பேசும்பொழுது இயேசுவின் வருகை வரைக்கும் பேசுறாரு. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு பேசுறாரு. நம்ம இன்னைக்கு நாளைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர், நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் 1000 years கழிச்சு எப்படி இருக்க போறீங்க, எப்படி இருக்கும், நமக்கு சந்ததி எப்படி இருக்கும் யோசிச்சு. 1000 வருஷம் கழிச்சு எப்படி நம்முடைய சந்ததி எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எப்படிடா நம்ம வாழ்க்கை 80 வருஷமா 70 வருஷமா நம்ம வாழ்க்கை நல்லபடியா செத்தா போதும், நான் வந்து இழுபடாம செத்தா, இந்த மாதிரி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. 1000 years, இங்க 2000 years, 2000 வருஷத்துக்கு அந்த பிளான் கொடுக்கிறார். அதான் அழைக்கப்பட்டவனுக்கும் கடவுளுக்குள்ள உறவு. நம்ம இன்னைக்கு நாளைக்கு நீங்க யோசிக்காதீங்க, ஐயோ இன்னைக்கு படிச்சு முடிக்க நாகர்கோயில இருந்து என்ன பண்ண போற தெரியலையே. இங்க புலம்பல், யாக்கோபு இன்னும் நல்லா டீப்பா போன டைம்ல யாக்கோபு புலம்பி தள்ளுறா. லேயாளுக்கு வந்து குழந்தை பிறகு 4 குழந்தைகளை தர. அந்த டிப்பு ரொம்ப அருமையான பாயிண்ட். அதை வாசிங்க, 29ஆம் அதிகாரத்துல 35 வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு குழந்தை பிறக்காது. பிற்பாடு குழந்தை பேரு நின்றுச்சு. 4 குழந்தை பெற்றெடுக்கிறா. யாரு? அந்த கூச்சக்கண் உள்ள லேயாள். இங்க ராக்கேலுக்கு குழந்தையே இல்லை. இவங்க இந்த மேபி அந்த 60 எத்தனை வருஷம், 14 வருஷத்துல 14 இயர்ஸ்ல அவன் வந்து லேயால வந்து அற்பமா எண்ணிருக்கான். இவன் வந்து அதிகமா நேசித்தது யாரு? தங்கச்சி தான் நேசித்தா, அக்காவை நேசிக்காம விட்டதுனால கர்த்தர் அவளை நினைத்தருளிதான் 4 குழந்தை கொடுக்குறாரு. 4 குழந்தைகள். இப்போ லேயால், ஏன்னா அந்த நாட்கள்ல அதிகமான மனைவிகள் வந்து அன்னைக்கு கட்டிருக்கிறாங்க. That was not wrong. அன்னைக்கு வந்து அது தவறாக எண்ணப்படவில்லை. அதனால இது பழைய ஏற்பாடு, நீங்க புதிய ஏற்பாடுல அப்படி யோசிக்க கூடாது. இப்போ வந்து ரேச்சல் என்ன பண்றான்னா, ராக்கேல் என்ன பண்றான்னா, ஆஹா அக்காவுக்குலாம் குழந்தை பிறகு நமக்கு குழந்தைவே இல்லையே சொல்லி என்ன பண்ண, தன்னுடைய வேலைக்காரிய, அந்த வேலைக்காரி யாரோட வேலைக்காரி தெரியுமா?
29 வாசிங்க. மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார். யாரு வேலைக்காரி? லாபான் தன் வேலைக்காரியாகிய வயது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க குழந்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆக்சுவலா அவன் தன்னுடைய வேலைக்காரிய மகளுக்கு கொடுக்குறான். மகள் வந்து புருஷனுக்கு கொடுக்குறான். எனக்கு தான் குழந்தை இல்ல, இவன் மூலமா எனக்கு சந்ததி என்ன செய்யட்டும், உருவாகட்டும் சொன்னோன்னே அதுவும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணிருக்கிற நாட்கள்ல அதை சொல்ல பழைய ஏற்பாடு காலம். அவளுக்கு வந்து கர்த்தர் வந்து 2 குழந்தை கொடுக்கா. தான் நப்தலில 2 குழந்தைய கர்த்தர் கொடுக்காரு. மறுபடியும் இவ லேயால் என்ன பண்றானா, தன்னுடைய வேலைக்காரையும் கொடுத்து அவள் மூலமாக காத் ஆசை இருக்கிறதுல 2 குழந்தைகள் அவருக்கும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். தன்னுடைய பிள்ளை பேரு நின்று போனதுனால எனக்கு இன்னும் குழந்தை வேணும்பா அப்படின்னு சொல்லி அவளுடைய வேலைக்காரி மூலம் 2 குழந்தை. இப்போ மறுபடியும் லேயாளுக்கு குழந்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. 30-16 தேவன் லேயாளுக்கு தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தா தான் குழந்தையே கிடைக்கும். செவி கொடுத்தார். 5ஆம் குமாரனை பெற்றால். அப்புறம் 19 அப்புறம் லேயாள் கர்ப்பவதி யாக்கோபுக்கு 6ஆம் 29ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு, பிள்ளை பேரு நின்று போனதால தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்து அங்க மூலம் 2 குழந்தை பெற்றுக்கொண்ட பின்பு தூதாயும் கனிகளால் உண்மை கொண்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரி தெரியும். அங்க மீண்டும் 2 குழந்தை கத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை முக்கியம். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உலக வழக்கத்தின்படி குழந்தை பேர் நின்று போனாலும் கூட, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த பவர் நின்று போனாலும் கூட மீண்டும் 2 குழந்தைகளை அல்ல 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பலன் கொடுத்தார். பிள்ளை பேரு நின்று போன பின்பு கூட கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிங்க. எதுனால முடியாது நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் ரிவைஸ் பண்ண முடியும், மீண்டும் தர முடியும், இல்லாத காரியத்தை கொடுக்க முடியும். அதை நீங்க மறந்தே போகாதீங்க. பலன் தருவார், ஆசீர்வதிப்பார். எந்த கடன் பிரச்சனை மாறும், எதுனாலும் முடியாதுங்கிறதை கர்த்தர் முடிய வைக்கிறவர் என்பதை மறந்தே போக கூடாது. சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. 31-13 வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராயிருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். போதும். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அதான் சொன்ன பாத்தீங்களா? மறுபடியும் ஞாபகப்படுத்தாரு. பெத்தேலில் உன்னை சந்திச்சல அது நான் தான். நீ அதை புறப்பட்டு ஊருக்கு போ, அம்மா அப்பா வீட்டுக்கு நீ புறப்பட்டு போன கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றாரு. அப்போ 20 வருஷம் கழிச்சும் வெயிட் பண்ணிட்டு எப்பனா கர்த்தருடைய வார்த்தை வரும். அதை கர்த்தர் வெயிட் பண்ணி பார்த்து இவன் கிளம்புற மாதிரி தெரியல, நம்ம கிளம்பி போடுவோம்னு சொல்லிட்டு 14 இயர்ஸ் கிளம்பி ஊருக்கு போயிருக்கணும்ல. மறுபடியும் அதே இடத்துல இருக்க கூடாது. அடுத்த அப்டேட் கூட போகணும்ல. 6 வருஷம் பார்த்தாரு, இவனை போக மாட்டான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை கிளப்புறாரு. அவன் தூதன் சொல்றான், நீங்க கிளம்பி ஊருக்கு போன்னு சொன்ன உடனே இவன் கிளம்புறதை பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசுறாங்கன்னா அவங்க வாயை கூட கர்த்தர் அடைப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுது. மாமனாட்ட சொல்றாரு, நீ இவன் வந்து கிளம்பி வந்துட்டான், மாமாட்ட சொல்லாம வந்துட்டான். வந்த உடனே அங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த டைம்ல மாமா கோபம். ஆனா அவன் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் இல்லையா, கண்டிப்பா இவங்களை அழிச்சிருவானோன்னு யாக்கோபும் பயப்படுறான், லாபானும் கோபத்துல வரான். முந்தின நாள் இரவுல கர்த்தர் பேசுறாரு, நீ என்ன செய்யணும், நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையை ஒன்று அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார் கர்த்தர். யாக்கோபு பயந்து போய் இருக்கிறான். ஒருவேளை என் மனைவியை பிரிச்சிருவாங்களோ, என் சொத்துக்களை அவன் எங்க மாமனார் பிடுங்கிடுவாரோன்னு பயந்து போய் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் வந்து மாமனார்ட்ட பேசிட்டாரு, நீ ஒழுங்கா மரியாதை போயிட்டு திரும்பி வந்துடும், தீமை எதையும் செய்யக்கூடாது. அவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசலாம், நமக்கு தீமை வருவிக்கும்படியாக அவர்களுக்கு நெருக்கி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க மறந்தே போகாதீங்க. ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், ஐயோ மாமா வர்றாரு, அவனுக்கு நியூஸ் வந்துருது, மாமா அவனை தேடி வர 3 நாள் பிரயாணத்துல இருக்கும் போதே பின்னாடி வர்றான். ஐயோ கேள்விப்பட்டோன்னே அவன் கலங்குறான். யாக்கோபு என்ன நடக்குமோ, ஒருவேளை பிரிச்சிருவாங்களோன்னு அப்படியே அங்கலாய்க்கிறான். ஆனா கர்த்தர் ஏற்கனவே பேசிட்டார், நீ என்ன செய்யக்கூடாது, அங்க போய் அமைதியா போயிட்டு மட்டும் வந்தா போதும். கர்த்தர் என்னை வந்து எச்சரிச்சிட்டான்னு அவனே சொல்லிட்டான்.
அப்படினால கவனிங்க, சில நேரங்கள்ல கர்த்தருடைய எச்சரிப்பு ஜனங்கள் மத்தியில இருக்கும். நீங்க அது தெரியாம நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். யாக்கோபை போல என்ன நடக்கும் தெரியலையே, என்ன ஆகும் தெரியல. நீங்க புலம்புறது பிசாசுடைய தந்திரம். உங்களை புலம்ப வைக்கிறது. நீங்க புலம்பவே புலம்பாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்க, அவரை நடத்துவார். அவருடைய கரம் என்னை பலப்படுத்தும், அவர் கரம் என்னை நடத்தும்ங்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் போதும். நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். கர்த்தர் உங்களுடைய எதிரிகளிடம் கூட பேச தயாராக இருக்கிறார். நீங்க மறந்தே போகாதீங்க. எத்தனை ஜனங்கள் விரோதமாக பேசட்டுமே, அந்த ஜனங்கள் மத்தியில உங்களை தொடாதபடிக்கு, உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் எதிரிகளிடம் கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். யாக்கோபுடைய மாமனாரிடம் பேசின கர்த்தர் உங்கள் எதிரிகளிடம் கர்த்தர் கண்டிப்பாக பேசுவார். 32:1 தேவ தூதர்கள் அவனை, இது the personal relationship with God சொல்லுவாங்க இல்லையா, நீங்களும் உங்களுக்கும் கடவுளுக்கு உள்ள உறவு பலப்படணும். எப்போ கர்த்தர் பேசுவாரு? ஜெபத்துல தான் பேசுவார். only one option that you can hear the God's voice is prayer. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா ஒரே ஆப்ஷன் ஜெபம் மட்டும். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். பிள்ளைங்க ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படியே காதுல ஓதிட்டே இருக்கணும். எவ்வளவு ஓதுனாலும் ஜெபமே பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க. இப்படி ஓத வச்சு ஜெபிக்க வைக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரே ஆப்ஷன் இருக்கு, அது ஜெபம் மட்டும்தான். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் பேசுவார், வேத வசனம் மூலம் பேசுவார், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஜெபத்துல உங்களோட பிளான் தருவார். வேத வசனம் உங்களை ஆற்றும் தேய்ட்டு ஓகே தான். அடுத்த பிளான் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தர் தான் பேசுவார். அது ஜெபத்துல மட்டும்தான் நடக்கும். அந்த ஜெபம் வாழ்க்கை இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாது. அதான் அதுல நமக்கு டேஞ்சர். அப்போ ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க, சும்மா யாரோ சொல்லி அல்லது பாஸ்டர் சொல்லி நீங்க ஜெபிக்க கூடாது. நீங்களாவே ஜெபிக்கணும். கரெக்டா காலையில எழுந்த உடனே வயிறு பசிக்கல, சாப்பிடணும், டீ குடிக்கணும் போல தோணுதுல, அது மாதிரி ஜெபிக்கணும் போல தோணணும். அந்த சாப்பிடறது ஆர்வம் பாத்தீங்களா, என்ன காரணம்? பசி. அப்போ யாருக்கு அந்த தர்ஸ்ட் இருக்கோ, அந்த தாகம் இருக்கோ, அவங்க ஜெபிக்க முடியும். அந்த தாகம் நமக்கு வேணும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துல தான் அங்க தேவ தூதர்கள் சந்திக்கிறாங்க. கர்த்தர் சந்திச்சாரு, இங்க தேவ தூதர்கள் அங்கே அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மக்னாயின் பேர் இடுறான். அப்ப தேவ தூதர்கள் சந்திக்கிற லெவலுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். வசனம் 32:9 வாசிங்க. நல்லா கவனிங்க. நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை மையப்படுமா, கோலும் கையுமா கடந்து போனேன், எனக்கு 2 பரிவாரம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இரு பரிவாரம் என்பது 2 குடும்பங்களை கர்த்தர் குறிக்கும். ஆமா, அதை சொல்லாங்க. நம்ம பாட்டு போட 2 பரிவாரங்கள், அதெல்லாம் நம்ம பாடக்கூடாதுன்னு சில இடத்துல சொல்லியிருக்கேன். 2 பரிவாரம் 2 விதமான ஆசீர்வாதம் சொல்லிக்கலாம். ஆனா இந்த இடத்துல 2 பரிவாரம் என்பது 2 குடும்பங்களை குறிக்கிறது. ஆமே, இந்த 2 குடும்பங்கள். அப்போ ஆண்டவர் இவன் சொல்றான், நான் கோலும் கையுமா வெறும் தடி மட்டும் தான் கொண்டு போன கையில, வேற எதுவுமே. ஆனா எவ்வளவு பரிவாரங்கள் கிடைச்சிச்சு? 2 பரிவாரங்கள்னா 2 ராஜாக்களுக்கு உரிய சொத்துக்கள் சொல்றாங்க. 2 ராஜாக்களுக்கு சொத்துக்கள். அவ்வளவு திரளான செல்வங்கள் அவனுக்கு பெருகிருச்சு. யாக்கோபே சொல்லுவாரு மாமாட்ட, நான் வரும்பொழுது உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருந்தீங்க, நான் வந்த பிறகுதான் உங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் யாரை வச்சு வருது? யாக்கோபை வச்சுதான் வருது. ஆண்டோட பிள்ளைகளை வச்சுதான் ஆசீர்வாதமே. காரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குன்னா நீங்களும் நானும் தான். உங்க குடும்பம் ஆசீர்வாதம் இருக்குன்னா நீங்க தான். உங்க குடும்பம் தான், உங்களை நிமித்தம் தான். நீங்க ஒர்க் பண்ற இடம் ஆசீர்வாதமா இருக்குன்னா நீங்க தான். உங்கள் நிமித்தம் தான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இடம், உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க மறந்தே போக கூடாது. நீங்க அதை நினைக்கணும், நான் இருக்கிறனாலதான் இந்த ஊர் ஆசீர்வாதமா இருக்கு. மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்லையோ, தட்ஸ் நாட் ட்ரூ. அதான் உண்மை. ஏன்னா யாக்கோபு நிமித்தம் அந்த அவன் மாமனார் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இவன் மிக 2 பரிவாரம் வந்தாலும் கூட அவன் மாமனாருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கு இருக்கு. பல $1 மில்லியன் சம்பாதிச்சு கொடுத்துட்டான். 32:28. அப்ப இஸ்ரவேல் என்பது யாக்கோபுடைய சொந்த பேரு. அதுக்கடுத்து பாருங்க எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரம், 4 மனைவிகள், ஆக்சுவலி 2 மனைவிகள், 2 அவங்களுடைய வேலைக்காரிகள் மூலமாக. ஆனா 2 மனைவியா சொல்லப்பட்டிருக்கும். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 4 மனைவிகள் மூலமாக 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்கிறான். அந்த 12 கோத்திர பிதாக்களும் நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம்ல, 24 மூப்பர்கள் அந்த இடம் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. உலகத்தின் முடிவு வரையிலும் 24 மூப்பர்கள்ல 12 பேர் தேவ கோத்திர பிதாக்கள் இருப்பாங்க, 12 பேர் தேவடைய சீஷர்கள் இருப்பாங்க. கோலும் கையுமா போனவன
மிகப்பெரிய செல்வந்தனை மாத்தி 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த 12 பிள்ளைகள் மூலமா தான் அடுத்த அநேக காரியத்தை செய்யறார். 33:4. அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். போதும், இருவரும் அழுதார்கள். இப்ப பாருங்க, கடைசி எனக்கு சிந்தனை என்னன்னா, அண்ணன் நம்மளை கொலை செய்வானே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் கழிச்சு அந்த பையன் என்ன செய்யல, போகல. ஆனா கர்த்தர் எப்படி மாத்தினாரு, அவன் வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான் தம்பிக்கு. அவன் இவன் பயந்ததெல்லாம் வேஸ்ட். அப்ப நீங்க பயப்படுறீங்களா? வேஸ்ட். என்ன 1000 பயப்படுறீங்களா? வேஸ்ட். நீங்க எதை குறித்து பயப்படவே கூடாது. கர்த்தர் நடத்துவான ஒரே விசுவாசம். நீங்க தன்னுடைய அண்ணன் என்ன பண்ணிடுவானோன்னு ஃபர்ஸ்ட் லேயால தான் விட்டுறான். லேயால் அவங்கள பில்கால் எல்லாம் ஃப்ரண்ட்ல விட்டுறான், ராக்கேல மட்டும் பின்னாடி வச்சுக்கிட்டான். விலகமான ஆளு பாருங்க. அப்போ பிடிக்காதெல்லாம் ஃப்ரண்ட்ல விட்டுட்டு அவன் போகும்போதே சொல்றான், இது உமக்கு என்ன செய்யணும், உமக்கு வந்து கிஃப்டை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கூட அவன் அண்ணன் வந்து கோபத்துல இருந்ததாக அது சொல்லப்படல. வந்த உடனே கட்டி தலைவி முத்தம் கொடுத்துறான். கர்த்தர் அதை மாத்திராரு. பாத்தீங்களா, ஒருத்தர் இருதயத்தை மாத்திராரு. ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க உங்களுக்கு பட்சத்துல வருவாங்க. ஆமென். ஆமென்.